ஐயோ, கர்த்தருடைய வழி யாருக்குமே புரியலை. இதை பற்றி தான் பேச போகிறேன். கர்த்தருடைய வழி புரியாமல் அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் பல தவறுகள், குழப்பங்கள், மீறுதல்கள். எல்லாருக்கும் அவரை பிடிக்கிற மாதிரி நடக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் யாருக்குமே அவர் வழி தெரியலை. இதுதான் ஏசாயா 53வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்றாரு, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அதாவது கர்த்தருடைய வழி யாருக்கு வெளிப்பட்டது? ஆபிரகாமுக்கு புரிந்தது, யாக்கோபு, ஈசாக்கு, யோசேப்புக்கு புரிந்தது. இயேசுவும் அதன்படி நடந்தார். கிறிஸ்தவர்களுக்கு கஷ்டம் பிடிக்கவில்லை, ஆகையால் கர்த்தருடைய வழி தெரியவில்லை. கேள்விப்பட்டதோடு நின்று விட்டார்கள். அவர் என்ன சொல்றாரு? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கேள்விப்பட்டதோடு நின்றுட்டாங்க. ஆதாம் கீழ்ப்படியாமல் போன பின் அதே கீழ்ப்படிதலை செவி கொடுத்த ஆபிரகாமிற்கு சொல்லி தந்து பூரணப்படுத்தினார். ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்புக்கும் சொல்லி தந்தார். பாடுள்ள வழியில் இவர்கள் நடந்தார்கள். அதே போல கீழ்ப்படுகிறவர்களுக்கு இன்று ஆதாமுக்கு சொன்ன அதே மகிமையை, அதே சிறப்பை தருகிறார். இதையே இயேசு நித்திய ஜீவன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவ வசனம் மாறாது. இதுதான் தேவ வார்த்தையின் சிறப்பு. காலங்கள் சென்றாலும் கீழ்ப்படிந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கிறார். மத்தேயு 24:35, வானமும் பூமியும் மாறிப்போம், என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. நம்முன் மாறாதிருக்கிற வானமும் பூமியும் கூட மாறிவிடும், ஆனால் இயேசுவின் வார்த்தை நிறைவேறுவதில் மாற்றம் இருக்காது. தெளிவாக வசனம் சொன்னாலும் விசுவாசம் நமக்கு கஷ்டமான பாடமாக இருக்கிறது. காரணம், நாம் பார்க்கிறதை நம்புகிறவர்கள். தூரத்தில் காண்கிற நட்சத்திரங்களை வைத்து மாலுமி திசையை, மாலுமினா யாரு? கப்பலை ஓட்டுகிறவன். திசையை, தூரத்தை தீர்மானிக்கிறான். அவன் இருக்கிற இடத்தை கடலின் நடுவே புரிந்து கொள்ள முடியாது. காண்பது இரவின் நட்சத்திரங்களைத்தான். அதை கொண்டு தான் இன்ன இடத்தில் இருப்பதாக நிச்சயமாக தீர்மானித்து செல்லும் திசையையும் தூரத்தையும் கணக்கிட்டு கண்டுபிடிக்கிறான். தான் காண்பதை நம்பாமல் வசனம் சொல்லுகிறதை நம்புவதால் தான் அவன் பெயர் விசுவாசி. தான் காண்புகிறதை நம்புகிறவன் விசுவாசி அல்ல. வசனம் சொல்லுகிறதை நம்ப முடியவில்லை, அவனால் கடும் நோய் சுகமாகி விட்டது என்று நம்புகிறான். கிறிஸ்துவை போலவே தன்னை மாற்றிக்கொள்கிறான். அவன் காண்பது வசனத்தை நிறைவேறுமென்ற உறுதியை கண்ட பின்பு நோய் கொடுக்கும் வலிகளை மறந்து விடுகிறான். சிலுவையில் அழிக்கப்பட்டதால் அது அங்கே இல்லை என்று அவனாகவே தீர்மானிக்கிறான். பாவ பலகீனங்கள் சகலவற்றையும் அழிக்கிறான். இச்சையான மாம்சத்திலேயே கிறிஸ்துவின் நிறைவினால் நிரம்புகிறான். இச்சையான மாம்சத்திலேயே கிறிஸ்துவின் நிறைவினால் நிரம்புகிறான். ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு. காண்கிறதை நம்புகிறவரை வார்த்தை நிறைவேறாது. நம் வாய் காண்கிறதை தான் அறிக்கை செய்யும். வலிக்கிறதே உணர்கிறோம். நடுக்கடலில் மாலுமி காண்கிறதை நம்பினால் கரை சேர்வது எப்படி? முடியாதல்லவா? எங்கும் கடல், எங்கு கரை இருக்கிறது என்று உத்து பார்க்கிறான். தெரியாதே. கரை சேர வழி தெரியாத முட்டாள் மாலுமி. நாமும் அப்படித்தான். மாலுமிக்கு கடலில் செல்ல ஞானம் வேண்டும், இல்லாவிட்டால் செத்தான். யாரும் அவனை காப்பாற்ற முடியாது. விசுவாசிக்கு இந்த ஞான கணக்கில்லாவிட்டால் செத்தான். ஞானம் கரை இந்த திசையில் இவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்ற நிச்சயத்தை தருகிறது. இவன் பத்திரமாக பதற்றப்படாதபடி தன்னையும் தன்னுடன் இருப்பவர்களையும் காப்பாற்றி கரை சேர்ப்பான். காண்கிறதை நம்பினால் இவனும் தடுமாறுவான். இவனை நம்பியவர்கள் ஏமாறுவார்கள். யார்தான் கப்பலில் பிழைப்பார்கள்? சர்வமும் நாசம். காணாததை மாலுமி காண்கிறான். அவன் கணக்கு பிசகாது. திசையை, தூரத்தை கணக்கிடுகிறான். அதனால் நடுக்கடலில் இருந்தாலும் பார்க்கிறான் கரையை. தேவனை நாம் காண முடியாது. அவர் இனி பேச மாட்டார். பேச வேண்டியதை எல்லாம் ஒரே முறை பேசி வேதாகமாக நம் கையில் கொடுத்து விட்டார். வார்த்தையை கொண்டு வாழும் வழியை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். வார்த்தையை விட்டுவிட்டு மனம் போல செயல்படுவதால் வழி தெரியாத முட்டாள் மாலுமியை போல தடுமாறுகிறோம். செல்லும் திசை சரியா? மற்றவர்கள் சரி என்று சொல்லுகிறார்கள், அதனால் செல்லுகிறோம். மற்றவர்களுக்கு ஞானம் இல்லை,
வார்த்தை காண்புகிறபடி போகவில்லை. நமக்கு வார்த்தை தரும் ஞானம் இருக்கிறது. அதை விட்டு விட்டால் மோசம் போவோம். கூட்டத்தோட கோவிந்தா போடாதீர்கள், போடக்கூடாது. ஞானம் வித்தியாசமாக சிந்திக்கும், தனியாக செயல்படும், முடிவில் அழகாக வாழ்க்கையை சிறக்க வைக்கும். முடிவில் தான் வார்த்தை செயல்படுகிறது. வானத்திலிருந்து மழை பெய்து புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையையும் முளைப்பித்து வானத்திற்கே திரும்புவது போல தேவனிடமிருந்து புறப்படுகிற வார்த்தை அவர் சித்தத்தை செய்து மனுஷர்களை சீர்படுத்தி அவரிடம் திரும்புகிறது. ஏசாயா 55:10. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. வார்த்தையை மறந்தவனுக்கு கர்த்தரின் வழி தெரியாது. அவனிடம் காணாததை காண்கிற விசுவாச ஞானம் இருக்காது, இருக்கவே இருக்காது. அவனை என்ன செஞ்சாலும் புடமிட்டாலும் ஒரு வகையிலும் காப்பாற்ற முடியாது. சோதோம் கோமராவை அக்கினியால் சுட்டெரித்தார். அதை ஆபிரகாம் தூரமாய் நின்று வேடிக்கை பார்த்தான். இவன் வாழ்க்கை வேறு, அவர்கள் வாழ்க்கை வேறு. இச்சைகளை நிறைவேற்ற வாழ்ந்தார்கள். இவனோ வார்த்தையை பிடித்து கொண்டதால் அது நிறைவேற காணும்படி ஆசையாய் வாழ்ந்தான். தன் இச்சைகளை மறந்தான். என்னை ஆசீர்வதிப்பார், சொல்கிறபடி நடக்கிறேன். காடானாலும் தனிமையானாலும் சரி, விருப்பப்படி வாழாமல் சந்நியாசி போல அவர் தந்ததை கொண்டு வாழ்கிறான். வெற்று வார்த்தை தரும் நம்பிக்கை இவன் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி ஆசையற்றவனாக மாற்றிவிட்டது. இச்சை அனைத்தும் அடங்கி கப்சிப் என்று ஓடி ஒளிந்து கொண்டது. ஆச்சரியம், காணாததை இச்சை நிறைந்த ஆபிரகாம் காண்கிறான். இதனால் காண்கிறபடி வாழ சோதோமுக்கு ஓடவில்லை. ஆசீர்வதிப்பார் என்ற நிச்சயம்தான் இவனை கட்டுப்படுத்தியது. நம்பிக்கை ஒருவனை எவ்வளவாய் திருத்துகிறது பாருங்கள். எது நடந்தாலும் நடக்கட்டும், நடப்பைகளின் மேலே அவன் கவலை இல்லை. ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணினது தேவன். இதுதான் சிந்தை செய்கையை அடக்கி கட்டுப்படுத்தியது. கர்த்தருடைய வழி யாருக்கு புரிஞ்சது? இவனுக்கு புரிந்தது. கீழ்ப்படிந்ததால் தேவ அன்பை பெற்றார். ஆதாமை போல எதிர்க்கவில்லை. விசுவாசத்ததால் அழகிய வாழ்க்கையாக அமைந்து விட்டது. இதே யோசேப்பிடமும் காண்கிறோம். இவனும் நம்மை போல வாழ துடிக்கும் இளைஞன். தேவன் அவனுக்கு ஒரு தரிசனம் தருகிறார், அவ்வளவுதான். அது அவனிடம் உண்டாக்கிய மாற்றம் இருக்கிறதே, அப்பப்பா, பெரும் காற்று, பெரும் மழை, பெரு வெள்ளம் வாழ்வில் வருகிறது. அசையாது நிற்கிறான். பாருங்கள், கொஞ்சம் நஞ்சமா பாடுபட்டான். கனவுகள் சிதைகின்றன, விலைக்கு விற்கப்படுகிறான். பாதுகாப்பு கிஞ்சித்தம் இல்லை. சாட்டையடி, கொடுமைகள், கடும் சொற்கள், அடிமை வாழ்க்கை. பெற்றோரின் பாதுகாப்பும் அரவணைப்பும் காணோம். ஆறுதல் இல்லை. மீளோம் என்ற நம்பிக்கையே இல்லை. எவ்வளவாக நொறுக்கினாலும் அவன் மனம் நொறுங்கவில்லை. காரணம், தேவன் கொடுத்த நம்பிக்கை. என்றாவது ஒரு நாள் அது நிறைவேறும் என்ற உறுதிதான் காப்பாற்றி சிதைந்து போகாதபடி உயிரூட்டி கொண்டிருந்தது. எதிர்காலம் தனிமை. ஏன் பயமா இல்லை? தேவன் கொடுத்த தரிசனம் அப்படி. இச்சைக்கு தப்பியோடி அடங்கி போயிருந்தான். எந்த வேலை கொடுத்தாலும் சரியாக செய்ததால் வேலை செய்த இடத்திலெல்லாம் சிறப்பிக்கப்பட்டான். போத்திபார் வீடானாலும் சிறைச்சாலை என்றாலும் அவனிடம் பழுதொன்றும் இல்லை. சிந்தையும் செயலும் பரிசுத்தமாக இருந்தது. தேவன் கொடுத்த நம்பிக்கை எப்படி? யாரும் இப்படி நட, இப்படி உண்மையாயிரு என்று சொல்லிக் கொடுக்க இல்லை. நம்பிக்கையால் நன்றாக மாறிவிட்டான். நம்பிக்கையின் சிறப்பு அப்படி. உபதேசம் இல்லை, ஆலோசனை சொல்வார் இல்லை, இருந்தாலும் மனம் தெளிவு. சுயநலம் தீயிட்டது போல அவனிடம் தேவ நம்பிக்கையால் பொசுங்கி விடுகிறது. இச்சைகள் அடங்கி விடுகிறது. பரிசுத்தம் தானாக உண்டாகிறது. அங்குண்டாகும் உண்மைக்கும் உத்தமத்திற்கும் பணிவிற்கும் சாந்தத்திற்கும் இணை கிடையவே கிடையாது. எந்த போதனையும் அவசியமில்லை. கர்த்தருடைய வழி. இவனுக்கும் புரிந்துவிட்டது. யோசேப்பு காணாததை கண்டான். அது தருகிற உயிர் இருக்கிறதே, அப்பப்பா, ஒளியால் அடித்து அடித்து நொறுக்கினாலும் நொறுங்காமல் சிலையாக ஒரு மாறிவிட்டான் யோசேப்பு. இதுதாங்க விசுவாசம். மற்றதெல்லாம் வேடிக்கை பண்ற வேடிக்கை விளையாட்டு. வேடிக்கை என்னவெனில், பாடுகள் மத்தியில் பூர்ணமாகி பரிசுத்தமாயிருப்பதை கூட நாம் அறிய மாட்டோம். வலிதான் தெரியும். வேதம் படிக்காத ஆபிரகாம், பரிசுத்தாவி பெறாத யோசேப்பு நமக்கு முன் மாதிரியாக இருக்கிறார்கள். காரணம், வார்த்தை தரும் நம்பிக்கையால் வாழ முடியாத வாழ்க்கையை கசப்பின்றி சலிப்பின்றி குறை சொல்லாமல் நம்பிக்கையோடு
வாழ்ந்தார்கள். தனிமையில் சொன்னபடி செய்வார் என்ற உறுதி கூட குலைந்துவிடும். ஆனாலும் தைரியம் குலையவில்லை. தேவ வார்த்தை பொய்க்காதென எண்ணியபடியால் புடமிட்டாலும் நிலைத்து நின்றார்கள். என்னில் நிலைத்திருங்கள் என்றாரே இயேசு, அது இதுதான். யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திருக்காவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். வசனத்தினால் மனுஷர்களுக்கு நம்பிக்கை தந்து புடமிட்டு செம்மையாக்குகிறார் தேவன். கெட்டுப்போன மனுஷ சமுதாயத்தை பரிசுத்தமாக்க வழி தெரியாமல் தலையில் கை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து விடவில்லை. பாவ இச்சை ஆளாதபடி இவர்கள் காப்பாற்றிக் கொள்ள போராடவில்லை. வார்த்தை தரும் நம்பிக்கை இவர்களை சிந்திக்க வைத்தது. இச்சைகளால், கவலை, பயத்தால் மேற்கொள்ளாதபடி அது காப்பாற்றியது. எப்படி நெருக்கி புடமிட்டாலும் பழுதற்றவர்களாக வெளியே வந்தார்கள். இவர்களுக்கு மாம்சம் ஒரு விஷயமே இல்லை, பாவ சிந்தை எதுவுமே இல்லை. தேவன் இவர்களை பாராட்டினார். மெய் விசுவாசம் ஏற்படுத்தும் மனமாற்றம் இவ்வளவு பெரிதாக இருக்கும். கர்த்தருடைய ஞான மார்க்கம் இது. தானியேல் 12:10. அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். நம்பிக்கை நம்மிடமும் இருந்தால் நொறுக்கப்படும் போது கசங்க மாட்டோம். போராட்டமா, பண கஷ்டமா, குடும்ப பிரச்சனையா பாதிக்கப்பட மாட்டோம். நம்பிக்கை வார்த்தையால் உண்டாயிருந்தால் நமக்கு ஒரு போதனை தேவையில்லை. எவ்வளவு நெருக்கினாலும் கவலையின்றி பயமின்றி பரிசுத்தமாக இருப்போம். பழுதற்ற வாழ்க்கை இயல்பாக நம்மிடமிருந்து வெளிப்படும். நடக்க வேண்டிய வழி தானாக நமக்கு தெரியும். இவர்களுக்கு கர்த்தருடைய புயம் அல்லது வழி வெளிப்பட்டதில் ஆச்சரியமில்லை. இவைகளெல்லாம் விசுவாச கிரியைகள். விசுவாசம் அந்தரங்கமானது. கிரியில் அவை வெளிப்படும் போது சீர்படுத்தலோடு வெளிப்படும். தனிமையில் ஆதரவற்ற இவர்கள் வார்த்தை தரும் நம்பிக்கையால் பிழைத்தார்கள். தங்கள் புத்தி யுத்தியின்படி நடக்கவில்லை. சுற்றியுள்ள மனுஷர்கள் ஆலோசனைப்படி கூட நடக்கவில்லை. தேவன் தரும் நம்பிக்கை அவ்வளவு ஊட்டச்சத்து நிறைந்தது. நம் பார்வையை தெளிவுபடுத்துவதால் தேவ வசனத்தை அன்றி யாரையும் நாம் சார்ந்து கொள்ள மாட்டோம். கஷ்டம் வந்தாலும் சோர்வின்றி புலம்பலின்றி துணிந்து தனியாக நிற்போம். தேவன் இவர்களுக்கு வார்த்தையை கொடுத்தது போல நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஆம், கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அதுதாங்க அவர் கொடுத்திருக்கிற வார்த்தை. நம் அந்தரங்கத்தில் விசுவாசம் இருந்தால் வெளியரங்கமாக வித்தியாச செயல்களினால் வெளிப்படும். சிறிதும் சமாதான குறைவின்றி மனம் தெளிவாக இருக்கும். உள்ளாக கடுமையாக சிதைக்கப்பட்டு இருப்போம். இருந்தாலும் பயம் இருக்காது. இதுதாங்க ஆசீர்வாதம். பணம் காசு இல்லை. பாடுகள் மத்தியிலே தெளிவு, சமாதானம். விசுவாச கிரியை பொறுமையை உண்டாக்குகிறது. அன்பின் பிரயாசத்தை கொடுக்கிறது. தானாக பிற சொல்லி வருகிறது என்றால் அது போலி. உண்மையான மனமாற்றம் இல்லை. நம் அறிவில் நம்பிக்கை தருகிற உறுதி சீர்பட்ட செயலாக வெளிப்படுகிறது. வார்த்தை நம்பிக்கையை உண்டாக்காவிட்டால் வேதம் அறிவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. மாற வேண்டும் என்பமே ஒழிய மாற்றம் வரும் வழி அடைபட்டு கிடக்கிறது. நம்பிக்கையில் போலித்தன்மை கூடாது. ஒரே ஒரு நம்பிக்கை வாழ்க்கை முழுவதும் போதும். முழு மாற்றத்தை ஏற்படுத்தி பழுதற்ற வாழ்க்கையை உண்டாக்கும். எவ்வளவு சோதிக்கப்பட்டாலும் தடுமாற்றமின்றி தெளிவாக நடக்க வைக்கும். இதுதான் ஆச்சரியம். நம் நம்பிக்கை போலியாக இருப்பதால் தடுமாறுகிறோம், திணறுகிறோம். பாவம் துரத்துகிறது, கவலை துரத்துகிறது, பயம் துரத்துகிறது. எதையோ எண்ணி இயங்குகிறோம், தவிக்கிறோம். மனம் அமைதி கொள்ள மாட்டேன் என்கிறது. பிறர் வாழ்வோடு ஒப்பிட்டு கலங்குகிறோம். கர்த்தருடைய வழி நமக்கு தெரியவில்லை. மாலுமியின் தெளிவு விசுவாசியின் பார்வை. மாலுமி புலம்ப மாட்டான். மாலுமினா கப்பல் ஓட்டுறவன். நிலைமைக்காக யாரையும் குறை சொல்ல மாட்டான். அவன் கவனம் திசை காட்டும் கருவியின் மேல். எவ்வளவு நெருக்கமானாலும் ஆபத்தான புயல் என்றாலும் அவன் நிதானம் இழக்க மாட்டான். அவனுக்கு தெரியும் தான் எங்கே இருக்கிறேன் என்று, நான் என்ன செய்ய வேண்டும் என்று, எப்படி நடக்க வேண்டும் என்று. அவன் கணக்கு தப்பாது. தேவ வழியை காண்கிறான். போலியான எதையும் நம்ப மாட்டான். கண்மூடித்தனமாக சிந்திக்க மாட்டான். மூடத்தனங்களை நம்பி முரண்டு பிடிக்க மாட்டான். சரியான வழியை கண்டுபிடிக்கும் வரை தூங்க மாட்டான். கண்டுபிடித்த பின்பு அவன் நம்பிக்கை உறுதியாக இருக்கும். செய்கைகள் நமக்கு தாறுமாறாக தெரிந்தாலும் விடாப்பிடியான முடிவுகளை எடுத்து
செயல்படுவான். செய்கைகள் நமக்கு தாறுமாறாக தெரிந்தாலும் விடாப்பிடியான முடிவுகளை எடுத்து செயல்படுவான். முடிவில் தான் நமக்கு தெரியும் அவன் தீர்மானங்கள் சரியானவை என்று. இதுதான் தேவ வழி. படிக்கிறவன் யாரென்று வசனம் பார்ப்பதில்லை. எல்லோருக்கும் நம்பிக்கை கொடுக்கிறது. ஆனால் உண்மையான நம்பிக்கை அடைந்து மாறினவர்கள் தான் காணோம். ஏன்? அவனவன் தன் வழியிலேயே நடந்து ஏகமாய் கெட்டு போகிறார்கள். ஆபிரகாம், யோசேப்பு, மோசே, தாவீது இவர்களை உருவாக்கிய வார்த்தைதான் நம் கையில் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் மனமாற்றம் நம்மிடம் ஏன் இல்லை? நம்பிக்கையில் போலித்தன்மை எப்படி வந்தது? ஏன் மனமாற்றத்தை இவர்கள் பெற்றது போல நாம் பெறவில்லை? தவறி போனோமா? எங்கே? கர்த்தருடைய வழி நமக்கேன் வெளிப்படவில்லை? இவர்கள் எவ்வித ஊழியமும் செய்யவில்லை. இவர்கள் முன்மாதிரியை மட்டும் தேவன் தந்திருக்கிறார். இது ஒன்று போதும் நம்மை ஒப்பிட்டு பார்க்க, சரிப்படுத்திக் கொள்ள. தேவ வசனத்திற்கும் நமக்கும் இடையே இன்று சபை, போதனை, மத பாரம்பரியங்கள் இருக்கின்றன. உண்மையான நம்பிக்கையை வார்த்தை தந்தாலும் இவை அவசியமற்ற சிந்தனையால் நம்மை நிரப்பி வாழ்க்கையை மலடியை போல பலனற்று போக செய்கின்றன. எனக்கு தெரிந்து கிறிஸ்துவின் வாழ்க்கையை தற்கால கிறிஸ்தவர்களிடமிருந்து விலகி வாழ்ந்தால்தான் வாழ முடியும் என்கிறேன். அவர்கள் போதனையும் வழிகளும் பாரம்பரியங்களும் ஒருவனையும் மாற்றியதில்லை. பிசாசை பற்றி நன்றாக தெரியும், இயேசுவையோ தெரியாது. கிறிஸ்துவை போல மாறினவனை காண முடியவே முடியாது. இந்த சபை அந்த சபை என்று தனியாக குறிப்பிடவில்லை. முழுக்க கிறிஸ்தவம் ஒரு பாழாக்கும் அருவருப்பாகிவிட்டது. அதை சபை நடுவே காணும்போது ஒருவர் விலகி ஓடுவதே அவசியம். மத்தேயு 24:15-16. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். இல்லாவிட்டால் அவன் தப்ப முடியாது. அன்றாட பலி நீக்கப்பட்ட பின்பு எல்லோர் வாழ்க்கையும் பாழாக்கும் அருவருப்பாகத்தான் இருக்கும். மெய்யான நம்பிக்கை நம்மிடம் உண்டாக்குகிற மாற்றம் இஷ்டமான வாழ்க்கையை வாழ விடாது. இதுதான் அன்றாட பலி. அன்றாட பலி இல்லாட்டினா நம்ம எல்லாம் பாழாக்கும் அருவருப்பு தான். அந்த பலி என்னது? மெய்யான நம்பிக்கை நம்மிடம் உண்டாக்குகிற மாற்றம் இஷ்டமான வாழ்க்கையை வாழ விடாது. வார்த்தை தரும் நம்பிக்கை தான் நம் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் விடக்கும். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். வேறு எதுவும் இந்த அதிசய வேலையை செய்யாது. எந்த சபை போதனையும் தேவ நம்பிக்கை தரும் மறுரூபத்தை ஏற்படுத்தவில்லை. வசனம் தரும் நம்பிக்கை பாவங்களுக்கு முடிவு, கவலை பயங்களுக்கு முடிவு, கோபம், பொறாமை, வன்மம் போன்ற மாம்ச கிரியைகள் அனைத்துக்கும் முடிவு. புத்திக்கு விளங்காத இம்மாற்றம் மறைவானது, உள்ளானது. இவை யாருக்கும் எட்டாது. ஜெப உபவாசங்களால் தொட முடியாத அதிசய நிகழ்வு இது. முன் மாதிரியாக மாத்திரம் இருக்கிறார்கள். இவர்கள் விசுவாசத்தையே இயேசு தானும் பின்பற்றி பரிசுத்தமாக்கும் சுவிசேஷமாக இன்று நமக்கு அறிவிக்கிறார். அர்த்தமற்ற பாரங்களால் நிறைந்திருப்பதால் தடுமாறுகிறோம், வீண் போகிறோம். எப்படி இவைகளை கலைந்து மெய்யான நம்பிக்கையால் நிறைவது என்பதுதான் நம் பிரச்சனை. பழகிய மத பாரம்பரியங்கள் மோசம் போக்குகிறது. ஆனாலும் விடமாட்டேன் என்கிறோம். அதை அணைத்து கொண்டு நிலையின்றி தடுமாறி கிடக்கிறோம். போலிகள் உண்மையாகாது. மெய் நம்பிக்கை ஏற்படுத்தும் மாற்றம் வேறு, மத பாரம்பரியங்கள் வேறு. அவை எவ்வளவு போதிக்கப்பட்டாலும் உண்மையான பரிசுத்தத்தை எட்டி கூட தொட முடியாது. தேவன் நமக்கு போதனையை தராமல், கவனிங்க, தேவன் நமக்கு போதனையை தராமல் முன் மாதிரியே தந்திருக்கிறார். உண்மையான நம்பிக்கை நம்மை செத்த இச்சைகளிலிருந்து விடுதலை தருகிறது. மத நம்பிக்கைகளை உடைத்து போடுகிறது. நாம் மனம் திரும்ப வேண்டிய அவசியமின்றி புதுப்பிக்கிறது. தனிமையில் தேவனோடு இனிமை காண்கிற வாழ்க்கை இது. சுகமான அந்தரங்க மறுரூபம் உறுதியான மனதை உண்டாக்குகிறது. ஒரே ஒரு வார்த்தை ஆபிரகாமிற்கு, ஒரே ஒரு சொப்பனம் யோசேப்பிற்கு, ஒரே ஒரு தரிசனம் யாக்கோபிற்கு, ஒரே ஒரு சாட்சி ஈசாக்கிற்கு. இவர்கள் காலம் முழுவதும் தனிமையில் வாழ்ந்தார்கள். சீராக, பயமின்றி. கொடுமையான வாழ்க்கை என்றாலும் கலக்கமின்றி நடந்தார்கள். போதனை எதுவும் இன்றி. இயேசுவுடன் இருந்த 12 சீஷர்களும் அவர் போன பின்பு புறப்பட்டு உலகமெங்கும் போனார்கள், பவுலையும் சேர்த்து. அவர்கள் பெற்ற நம்பிக்கை
அப்படிப்பட்டது. அவர்களை மட்டும் அது மாற்றி காப்பாற்றவில்லை, மற்றவர்களே மாற்றி உயிர்ப்பித்தபடியால் எங்கும் பிரசித்தமானது. இன்றும் தீ எரிந்து கொண்டிருக்கிறது, அணைப்பார் இல்லை. கொடுமைகள், தண்டனைகள், கொலைகள், ஆபத்துகள் நிறைந்த காலங்களால் அவை இல்லாமல் போகவில்லை. எதிர்த்தவர்கள்தான் காணாமல் போனார்கள். இவர்களோடு இருந்த நம்பிக்கை தான் நம்மோடும் இருக்கிறது. கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார், இனி நான் இல்லை. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இத்தோடு வேறொன்றையும் சேர்க்காதீர்கள். எச்சரிப்பு. ஏன் தேவையற்ற பாரங்கள் வேண்டாம். பழைய துருத்தியே போதும், புது துருத்தி வேண்டாம். புது துருத்தி பழைய துருத்தியை கிழித்து போடுவிடும். ரசமும் சிந்திப்போம். இனி நான் இல்லை, அது போதும், அது போதும். அந்த ஒரு நம்பிக்கை போதும். இனி நான் இல்லை, இது போதும். கிறிஸ்து நம்மில் ஜீவித்தால் போதும். எல்லா பிரச்சனைக்கும், கவலை, பயங்களுக்கும் இது போதும். எல்லா பாவங்களுக்கும் முடிவு வந்துவிடும். தேவன் தந்த ஒரு நம்பிக்கை போதும். நமக்கும் தேவ வழி வெளிப்பட வேண்டும். தேவன் கட்டளைகள் தரவில்லை, நம்பிக்கை தருகிறார். கட்டுப்பாடுகளை விதிக்கவில்லை, நம்பிக்கை நம்மை மாற்றுகிறது. அற்ப ஆபிரகாமை மாற்றியது. ஆடுமைத்த யாக்கோவை, படிப்பறிவில்லாத யோசேப்பை மாற்றியது. எவ்வித பழுதும் மற்றவர்களாக நம்ப முடியலை, ஆனா அதான் உண்மை. பிரச்சனைகளை மாற்றவில்லை, பிரச்சனைகளால் இவர்களை உடைக்க முடியவில்லை. காணாததை மாலுமியை போன்று இவர்கள் கண்டார்கள், துணிவுடன் நடந்தார்கள். முடிவில் தேவனால் உயர்த்தி அங்கீகரிக்கப்பட்டார்கள். எப்படி? கர்த்தருடைய வழி இவர்களுக்கு வெளிப்பட்டு விட்டது. ஏசாயா 53:1 இந்த கேள்வியை கேட்கிறார். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? பின்பகுதி முழுக்க இயேசுவின் பாடுகளையே பேசுகிறது. கர்த்தருடைய கரம் இவருக்கு வெளிப்பட்டதால் நம்பிக்கையோடு உடையாமல் நின்று அத்தனை பாடுகளையும் சகித்தார். நம்பிக்கைதான் இயேசுவை புடமிட்டாலும் நிலைநிற்க வைத்தது. இவர்கள் நம்பிக்கையில் போலி இல்லை. இனி நான் இல்லையே, என்னுடையதெல்லாம் இனி அவருடையது. இனி எனக்கென்று வாழ முடியாது. இனி எது வந்தால் என்ன, இனி எது கிடைத்தால் என்ன, இனி எது எப்படி போனால் என்ன, இனி 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 என்ற வார்த்தை நம் பழைய வாழ்க்கையை புதிய வாழ்க்கையிலிருந்து பிரித்து விட்டது. தெளிவான பார்வை தேவன் நம்மோடு ஏற்படுத்தியிருக்கிற உடன்படிக்கை தருகிறது. அவரே நமக்காக வாழ்கிறார். இது போதாதா? வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக போச்சு. நான் தலையிட்டால் வாழ்க்கை என் இஷ்டப்படி போகக்கூடாது. அவர் இஷ்டப்படி போவதால் தப்பும் தவறுமாக போனாலும் போகட்டும் என்று விட்டு விடுகிறேன். அவர் இஷ்டப்படி வாழ்க்கை அமையட்டும். எனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவருக்கு பிடித்திருக்கிறதே. அப்படித்தான் இருக்கும். இயேசு நம் வாழ்க்கையை வாழ்ந்தால் பழுதற்றதாக இருக்குமே. நம் ஆசைகள் நிறைவேறாவிட்டாலும் இது போதும். நம் மனம் போல வாழாவிட்டாலும் இது போதும். நிச்சயம் எனக்கு கர்த்தருடைய கரம் வெளிப்படும். நம் இஷ்டப்படி வாழ ஓடுவதால் தடுமாறுகிறோம். 2 மாடு பூட்டிய வண்டி இது. நானும் இயேசுவும். ஒவ்வொரு மாடும் வெவ்வேறு விதத்தில் ஓடும், வெவ்வேறு திசையில் ஓடும், வெவ்வேறு வேகத்தில் ஓடும். எப்படி வண்டி சரியாக போகாதல்லவா? அவர் இஷ்டப்படி ஓட இடம் தந்தால் எல்லாம் சரியாக போய்விடும். இவ்வளவுதாங்க நான் சொல்லுது. யோசேப்பின் வாழ்க்கை சரியாக போகவில்லை, யாக்கோபின் வாழ்க்கை சரியாக போகவில்லை. ஆபிரகாம் ஈசாக்கிற்கும் எத்தனை பாடு, எத்தனை குழப்பங்கள், எத்தனை கேள்விகள், பதில் தெரியாது. ஆனாலும் அதன் போக்கிலேயே போனார்கள். தேவன் நடத்துகிறார். பதில் தெரியாவிட்டாலும் நம்பி நடந்தார்கள். இதைத்தான் செய்ய வேண்டும் நாமும். பதில் தேடாதீர்கள். குழப்பங்கள் அநேகம். கிறிஸ்து நமக்காக வாழ்கிறார். அனைத்து கேள்விகளுக்கும் இது ஒன்றே பதில். அனைத்து கேள்விகளுக்கும். குழப்பங்கள் நம்பிக்கையை தளர செய்கிறது. நாம ஏதேனும் செய்ய முடியுமா? இவர்கள் நம்மை போல சாதாரண மனுஷர்கள் தான். காணாததை கண்டார்கள். இதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். இடைவிடாமல். வழி கடுமையானது. நெருக்கும் ஆபத்துகள், பண கஷ்டங்கள், உறவினர்களின் அவதூறுகள், சிறுமியால் வரும் அவமானங்கள் அனைத்தையும் அனுபவித்தார்கள். குற்றமற்றவர்களாக இருந்தாலும் தண்டிக்கப்பட்டார்கள். நியாயம் கிடைக்கவில்லை. நொறுங்கி போய் தவித்தார்கள். யார் குற்றமற்றவராக தண்டிக்கப்பட்டார்? யோசேப்பு. நியாயம் கிடைக்கவில்லை, நொறுங்கி போய் தவித்தார்கள். இருந்தாலும் தேவன் தரும் நம்பிக்கை போதுமானதாக இருந்தது. விட்டுவிடவில்லை.
நாம் விட்டு விடுகிறோம். நமக்கு மட்டும்தான் தப்பாக நடக்கிறத எண்ணி மாற்ற ஏதேனும் செய்ய முடியுமா என சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். இவை ஒன்றும் உதவாதென்றாலும் விட்டப்பாடு இல்லை. சந்திக்கிற பாடு உபத்திரவங்களை நம் திறமையினால், அந்தஸ்தினால், பணம் பலத்தால், வேற எந்த உபாயத்தினாலும் மாற்ற முடியாது. முதிர்ச்சி இல்லாமல் இப்படி சிந்திக்கிறோம். விதித்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும். ஒன்று மட்டும் செய்தால் இவைகளை ஏறி மிதித்து நடக்கலாம். என்னது? பெற்ற நம்பிக்கையை உயர்த்தி பிடியுங்கள், போதும். மோசே கையில் கோல் உயர இஸ்ரவேல் ஜனங்கள் கீழே ஜெயித்தார்கள். தாழும்போது ஜனங்கள் தோற்க ஆரம்பித்தார்கள். கோலை தூக்கி தூக்கி பிடிக்க கீழே ஜனங்க ஜெயிச்சுட்டே இருக்காங்க. அவன் மலை மேலே நின்று தூக்கி பிடிக்கிறான். அவன் கை வலிக்க தாழ்த்தினான்னா ஜனங்க தோக்குறாங்க, தூக்குனாக்கா ஜனங்க ஜெயிக்கிறாங்க. நல்ல ஒரு ட்ராமா மாதிரி இது காண்பிக்கிறது. நம்பிக்கை உயர்த்த பிடிக்க நம்ம ஜெயிப்போம், குறைச்சிட்டோன்னா தோப்போம். யாத்திராகமம் 17:11. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். நம் நம்பிக்கை தளர்வதால் அங்கலாய்க்கிறோம். உங்கள் நம்பிக்கையை வழிநெடுக காப்பாற்றும். அதனால் தளர்ச்சி அடையாதீர்கள். இதையே தினம் உத்து பார்த்து பூஜியுங்கள். அது போதிக்கும், மாறாது, காப்பாற்றும். இனி நான் இல்லை, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். யோசேப்புக்கு கொடுத்த சொப்பனம், யாக்கோபிற்கு கொடுத்த தரிசனம், ஆபிரகாம் பெற்ற வார்த்தைக்கு இது சமமானது. இந்த வார்த்தை விட்டு விடாதீர்கள். இதை நோக்கி பார்க்க எல்லா புத்திக்கும் மேலான புது பலன் கிடைக்கும். யாருக்கும் புரியாத வழி இது. நம்பிக்கையை பற்றி கொண்டிருக்கிறவனுக்கும் புரியாது. ஆனால் முடிவில் பழுதற்றவர்களாக ஆகிவிடுவோம். பிரச்சனைகள் தீராது, நினைத்தபடி வாழ முடியாது. ஆனால் நினைப்பதற்கு மேலாக இவர்களைப் போல நம் வாழ்க்கையும் மாறியிருக்கும். விளங்காத வாழ்க்கையை வாழ்கிறோம். சிலுவைக்கு போய் 3ஆம் நாள் உயிர் தெழுவதால் என்ன பயன்? போகாமல் இருந்துவிட்டு போகலாமே. ஆபிரகாம் வனாந்தரத்தில் வாழ்ந்ததால் யாருக்கு என்ன? ஈசாக்கை பலியிடுவதால் சும்மா இருக்கலாமே. யாக்கோபோ யோசேப்போ வாழ்க்கையை சகித்ததால் என்ன கண்டுவிட்டார்கள்? பின் உயர்த்த போகிறார். இப்போதே அவர்களை உயர்த்திவிட்டால் பாடு மிச்சம்தானே. புடமிடுதல் என்பது ஒன்று இல்லை என்றால் பழைய வாழ்க்கை நம்மை விட்டு போகாது. நம் எண்ணங்களும் நோக்கங்களும் சீர்பட முடியாது. புடமிடுவது இல்லை என்றால் உலகமே இயேசுவின் பின் போகும். தேவ வழி பிடித்தபடி இல்லை. தேவ வழி நமக்கு பிடித்தபடி இல்லை. கற்பனைப்படி நட என்றால் நமக்கு பிடிக்கும். பிடிக்காததையே செய்ய சொல்கிறார். புடமிடப்பட்டவர்களுக்கும் புடமிடாதவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. உப்பு கண்டம் போட்டு வெயிலில் காய வைத்து ஊறிய பழத்தை ஊறுகாய் என்கிறோம். உப்பில் ஊறாத பழம் ஊறுகாய் ஆகாது. பாடுபடாதவன் பரிசுத்தம் ஆவது இல்லை. தேவன் ஒரு பக்கம் நம்பிக்கையை தருகிறார், மறுபக்கம் புடமிடுகிறார். இவ்விரண்டும் உண்டாக்கும் மாற்றம் இருக்கிறதே, அப்பப்பா! அது ஆதாம் தூக்கி எறிந்த மரணமில்லாத பெருவாழ்வாக நமக்கு முடிகிறது. மரணம் ஜீவனால் விழுங்கப்பட்டது, உயிர்த்தெழுந்த இயேசுவில். ஆமாம், நம்மிலும் கூட ஜீவனால் விழுங்கப்பட்டது. 2 கொரிந்தியர் 5:4. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்திருக்கிறவர்களாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். வாழ்க்கையை சிலுவைக்கு முன்னென்றும் பின்னென்றும் பிரிக்கலாம். பாடுபட்டவனுக்கும் பாடுபடாதவனுக்கும் வித்தியாசம் தெரியும். பாடுபட்டவனிடம் உலகத்தின் வாசனை இருக்காது. மாம்சத்தின் கிரியை அடங்கி இருக்கும். ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றாலும் கவலைப்பட மாட்டான். பயங்கள் இருக்காது. ஒன்றுமில்லாதவனாக இருந்தாலும் என்ன துணிச்சல்! எல்லாம் உடையவன் போல உலகை பார்க்கிறான். திரும்பி கர்த்தருடைய வழி இவர்களுக்கு வெளிப்பட்டு விட்டது. வெண்மையும் சுத்தமுமாக புடமிட்டப்பட்டவன் இருப்பான். பவுல், யோவான் போன்ற மனுஷர்கள் உதாரணம். அவங்கள பாருங்க. நாம போக வேண்டிய இடம் தான். வெண்மையும் சுத்தமுமாக புடமிடப்பட்டவன் இருப்பான். புடமிடப்படுறதுனால வலிக்குது, ஆனா ரிசல்ட் பிரம்மாண்டமா இருக்கு. நாமும் புடமிடப்பட்டால் இவர்களை போலவே துல்லியமாக ஞானத்தில், நீதியில், பரிசுத்தத்தில் இருப்போம். துன்மார்க்கன் தான் உணராமல் போகிறான். தேவனே துன்மார்க்கனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நமக்கு வித்தியாசத்தை காண்பிக்க. லோத்து சிறந்த உதாரணம். தேவன் தனம் நம்பிக்கை பற்றி கொண்டாமல் அவன் இஷ்டத்திற்கு நடந்தான். சோதோமை அனுபவிக்க ஓடினான். தேவ ஆலோசனையை உணரவே இல்லை. தான் புத்திசாலி என நினைத்தான். இந்த பக்கம் தேவன், அந்த பக்கம் உலகம். ஆனால் முடிந்ததா? சோதோமே
அவனை நாசமாக்கியது. தேவன் இறங்கியும் காப்பாற்ற முடியவில்லை. அவனுடைய அலட்சியம் மனைவி பிள்ளைகளை பற்றி பிடித்தது. முடிவில் குடும்பமே சின்னமன்னமாகியது. வாழ்க்கையின் முடிவுதான் நம் வழி சரியானதா இல்லையா என காண்பிக்கும். ஆரம்பம் அல்ல. நாம் அவர் இஷ்டத்திற்கு அடங்கி போகாமல் நடந்தால் விளைவுகள் மோசமாகத்தான் இருக்கும். தேவன் தரும் நம்பிக்கை அர்த்தமற்றதாக தோன்றினாலும் நம்மை நாசமாக்க இடம் தராது. நம்மால் மற்றவர்களைப் போல வாழ முடியவில்லை என்று மனமடிவாகிறோம். விட்டு கொடுக்க வேண்டும். தீமை செய்கிறவர்களை சகிக்க வேண்டும். பதிலுக்கு பதில் முகத்தில் அறைந்தால் போல பேச முடியாது. மற்றவர்கள் நம்மை ஏளனமாக பார்க்கும்போது நெஞ்சு துடிக்கிறது. இயலாமையால் அடங்கி கிடக்கிறோம். ஏனென்று கேட்பார் இல்லாமல் தனிமையில் வாடுகிறோம். மற்றவர்கள் புத்திசாலிகள், நம் புத்தியற்றவர்கள். மற்றவர்கள் திறமையினால் சாதிப்பதை எளிதாக சாதிப்பது கூட நம்மால் முடியவில்லை. குன்றி போகிறோம் அவமானத்தில். நம் நியாயம் மனுஷருக்கு முன் எடுபடாமல் போகிறது. அவர் நடத்த அடங்கி போவது சாதாரண காரியம் அல்ல. சிலுவைக்கு போ, பிள்ளைய பலியிடு. சிறையில் நியாயம் கிடைக்காவிட்டாலும் விளக்கமெல்லாம் கிடையாது. கேள்வி கேட்க உரிமை இல்லை. எப்படிங்க? நம்பிக்கையால் வாழ்ந்தார்கள், முடிவில் மகிமைப்பட்டார்கள். யாரை தேவன் புடமிடுகிறாரோ அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். யாரை தேவன் நேசிக்கிறாரோ அவர்களை புடமிடுகிறார். ஐயோ, யாரை தேவன் புடமிடுகிறாரோ அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். யாரை தேவன் நேசிக்கிறாரோ அவர்களை புடமிடுகிறார். அவர்களுக்காகவே அவர் வாழ்கிறார். தேவனுடைய படைப்பில் பார்வோனும் உண்டு, மோசேயும் உண்டு, ஏசாவும் உண்டு, யாக்கோபும் உண்டு, ஆபிரகாமும் உண்டு, லோத்தும் உண்டு. அவர் கொடுக்கும் நம்பிக்கையில் நிலைத்திருந்தால் ஆபிரகமாக ஆகலாம், இல்லாவிட்டால் லோத்தாக ஆகி சோரம் போகலாம். கர்த்தருடைய வழி புடமிடாதவர்களுக்கு வெளிப்படாது. யாரும் அடிமைகள் அல்ல. நம் வாழ்க்கையை இஷ்டப்படி வாழ்வதும் அவர் இஷ்டப்படி வாழ்வதும் நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. பலர் வழிதப்பி போகிறார்கள், வெகு சிலர் சரியாக நடக்கிறார்கள். வழியை காண்பிப்பது மட்டுமே என் வேலை. பார்க்க வேண்டியதை பாருங்கள், காண வேண்டியதை வார்த்தை தரும் நம்பிக்கையை மட்டுமே. காணக்கூடாதது நம் புத்தி தரும் உறுதியை. இதை பார்க்கிறவர்கள் புத்தியினால் கெட்டு போவதில்லை. புத்தி பார்க்கிறவர்கள் வார்த்தை தரும் நம்பிக்கையை பார்ப்பதில்லை. ஒன்று பாதுகாக்கும், மற்றது கவலைக்குள்ளாக்கி மோசம் போக்கும். வார்த்தையை பற்றும் புத்தியின்படி வார்த்தையை பெற்றும் புத்தியின்படி பார்ப்பதால் நாம் பலனற்று கிடக்கிறோம். நம்பிக்கை உயிரோட்டமாக இருந்தால் நாம் சோர்வடைய மாட்டோம். எந்த பலவீனத்தையும், நோய்களையும், பாவத்தையும், கடின வாழ்க்கையும் அது மேற்கொள்ள முடியாததென்று ஒன்றுமில்லை. ஆனால் கிறிஸ்து நமக்காக பிழைக்கிறார். இனி நான் இல்லை என்ற நம்பிக்கையை தந்திருக்கிறார். இந்த வழியில் நடக்காமல் கர்த்தருடைய வழியை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இதனால் கர்த்தருடைய வழி தள்ளுபடி ஆகமாக ஆகிவிட்டது. துன்மார்க்கரின் வீடாகிவிட்டது சபை. துன்மார்க்கர் ஞான மார்க்கத்தை உணராது போகிறார்கள். புடமிட சம்மதியாததால் வீண் போகிறார்கள். கர்த்தருடைய வழி இவர்களுக்கு விளங்காது.